ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. ப்ரெட்டை மட்டும் வச்சு ரொம்பவே ஜூஸியான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு இந்த மாதிரி நம்ம ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். நம்ம முத நாள் வாங்கின ப்ரெட்டு பார்த்திங்கன்னா மறுநாள் கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி ஆகிடும். அதை யாரும் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ள ப்ரெட்டை நம்ம இந்த மாதிரி ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம். நான் வந்து சின்ன சைஸு ப்ரெட்டுன்றதுனால இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி சதுரமாகவும் கட் பண்ணிக்கலாம். இந்த ஓரங்களை கட் பண்ணுற ப்ரெட்டையும் நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அதை நல்லா வெயிலில் காய வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி. நமக்கு எந்த அளவுக்கு ப்ரெட்டு தேவையோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி உள்ள இந்த ஓரங்களை வெயிலில் காய வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த ப்ரெட்டெல்லாம் நெய்யில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நெய் ரொம்ப அதிகமாக ஊற்றணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினாலே போதும். சில பேருக்கு இந்த நெய்யோட வாசனை பிடிக்கவே பிடிக்காது. அவங்க வந்து எண்ணெயில் கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆனால் நெய்யில் பொரிச்செடுத்து ஜீராவில் போட்டு இதை சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம இதில் ப்ரெட்டை ஒன்று ஒன்றா அடிக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் ப்ரெட்டை வந்து ஜீராவில் போட்டு எடுத்து சாப்பிடும்போது அது குழ குழன்னு ஆகிடுமே அப்படின்ட்டு. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் நெய்யில் நம்ம பொரிச்சு எடுத்துட்டு இந்த ஜீராவில் போடும்போது இதோட டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பக்கம் நல்லா வந்து கோல்டன் கலர் வந்துடுச்சு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. இதை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கூட ஆகாதுங்க. ஆனால் இதோட டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்திருக்காங்கன்னா நம்ம வீட்டில் ப்ரெட் மட்டும்தான் இருக்குதுன்னா சட்டுன்னு இந்த ஸ்வீட் ரெசிபியை நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரியே நம்ம மீதம் இருக்கிற ப்ரெட்டையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அந்த ப்ரெட்டுக்கு நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு 1 கப்பு தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்து கொதிக்க விட்டுடுங்க. இது நமக்கு பாகு பதெல்லாம் எதுவும் வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம குலோப் ஜாமுக்கு எப்படி வந்து ஜீரா ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட வாசனைக்காக 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சர்க்கரை பாகும் பிசுபிசுப்பு தன்மை வந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்க்கரை பாகு வந்து கொஞ்சம் சூடு இருக்கும்போதே நம்ம வந்து இந்த பொரிச்சு வச்சுருக்க ப்ரெட் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ ப்ரெட்டெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இதை எடுத்து நம்ம அப்படியே கூட சர்வ் பண்ணலாங்க. ஆனால் இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த கோகோனட் பவுடரில் ஒரு ஒரு கோட் பண்ணி எடுத்து வைக்கும்போது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கோகோனட் பவுட்ரு வந்து உங்களுக்கு கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டில் இருக்க நார்மல் தேங்காயை அது மேலே அந்த கருப்பு பகுதியெல்லாம் கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துருங்க. அடித்து எடுத்துட்டு அதோட அந்த ஈரப்பதம் போகிறதுக்காக ஒரு கடாயில் ஒரு 5 நிமிஷம் நம்ம வறுத்து எடுத்தால் போதும். நமக்கு இந்த மாதிரி கோகோனட் பவுடர் ரெடி ஆகிடும். இது நான் வந்து வீட்டில் ரெடி பண்ண கோகோனட் பவுட்ரு தாங்க. இந்த கோகோனட் பவுடரில் இந்த ப்ரெட்டை நம்ம வந்து பரட்டி எடுக்கும்போது இதோட வாசனையும் டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.